ஓஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு அதிரடியான அறிவிப்பா பார்க்கப்படுது. பாமகவில் தலைவராக இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுகிறார். நானே தலைவர் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு. இதற்கு பிறகு சில போராட்டங்களும் நடப்பதை பார்க்க முடியுது. இது என்ன, இது நீண்ட காலமாக இருந்த அந்த பிரச்சனையினுடைய ஒரு தொடர்ச்சியா பார்க்கணுமா, இல்ல ஒரு எதிர்கால நோக்கோடு பாமக வேறு ஒரு பாதையில பயணம் பண்றதுக்கான ஒரு தயாரிப்பாக நம்ம கவனிக்கணுமா? சார், இந்த பிரச்சனை என்பது எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டணி யாருடன் செல்வது அப்படிங்கறதுதான் மையமான பிரச்சனை நான் பாக்குறேன். 2024 சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கு நம்ம அதிமுகவோட போயிடலாம், நம்ம பாஜகவோட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிமுக போயிருந்தா நீங்க அவங்க நல்ல அடர்த்தியா இருக்கின்ற வன்னியர் சமூகம் இருக்கின்ற மாவட்டங்கள், சேலம், தருமபுரி போன்ற இடங்கள்ல அவங்க வென்றிருக்கலாம். ஒரு 2-3 சீட்டு கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அது அதிமுகவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், பாமக ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம ஏன்னா 2021 தேர்தலை பார்த்தோம், ஒரு 4-5 எம்எல்ஏ எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கறது அவருடைய கருத்தா இருந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்ல நம்ம என்டிஏ கூட்டணி போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாற்று கருத்து அப்பல இருந்தே ஒரு அரசியல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பெரிதாக வெடித்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம 28/12 போன வருஷம் அவங்க நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல 2 பேரும் பொதுக்குழு கூட்டத்துல தந்தையும் மகனும். அப்ப சீனியர் ராமதாஸ் என்ன சொல்றாங்க, நீங்க அவருடைய பேரனான முகுந்தனுக்கு அந்த இளைஞர் அணி பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு அவரு ப்ரப்போஸ் பண்றதும், அவர் யாருக்கு அது 4 மாசம் ஆச்சுதான் கட்சிக்கு உடனே அவருக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு பதில தெரிவிக்கிறாரு. அதற்கு பிறகு என்ன நீங்க சந்திக்கிறோம்னா பனையூர்ல என்னுடைய அலுவலகம் இருக்கு, சந்திக்கிறோம்னு சொல்றாரு. அப்பொழுதும் இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற நேற்று பார்த்த காட்சிகள் மாதிரி அன்னைக்குமே நம்ம சில காட்சிகளை பார்த்தோம். ஒவ்வொருத்தரா போய் அதை பேசினாங்க, அதை சமரசம் செய்து வச்சாங்க. அது சமரசம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா இருந்துட்டே வந்தது. இப்போ நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளுமே முனைப்போட செயல்படுறத பார்க்கிறோம். நம்ம எந்த கூட்டணி சட்டாகும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. அவர் அதிமுக விட அவங்க போறது உறுதி அப்படிங்கிற அளவுக்கு பாஜக தரப்புல சொல்றாங்க. அதிமுக அதை உறுதிப்படுத்தாதையும் இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் பாமகவுடைய சரிவு, நீங்க 2014 கடைசியாக தர்மபுரியில அவர் எம்பி ஆனாங்க. அதுக்கப்புறம் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து அவங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அவங்களோட வாக்கு வங்கி ஜென்ரலா நம்ம பேசும்பொழுது பாமகவா ஒரு 5% இருக்குங்க அப்படிங்கிறது போயிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.25 அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறத பார்க்கிறோம். 2019 இதே என்டிஏ கூட்டணியில பாஜக 5 சீட்டு வாங்குது, பாமக 7+1 ராஜ்யசபை வாங்குற இடம் மாறி இன்னைக்கு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில பாஜக அதிகமான இடங்களும் பாமக கம்மியா பேரும் 10 இடங்களுக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இன்னொரு பக்கம் நீங்க ராமதாஸ் அவர் பையன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. இனிமேல் நீங்க தலைவர், நீ நல்லா செயல்படும் சொல்லி ஒப்படைக்கிறாரு. அதற்கு அன்புமணி அவர்கள் கடுமையாக உழைக்கிறாரா, உண்மையாக உழைக்கிறாரான்னு கேள்வி ஏற்பட கடுமையாக உழைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையுமே விமர்சனம் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பார்க்கிறோம், நீங்க பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது கடுமையா உழைக்கிறாராங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உடனே அவருடைய நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் ஒரு பரவலா பார்க்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டதா தானே பார்க்க முடியுது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இல்ல சார், வேற வழி இல்லை சார். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இப்ப ஒண்ணு இல்லை சார். முகுந்தன் அவர் சொல்ற மாதிரி ஒரு 4 மாசம் தான் ஆயிருக்கு, 5 மாசம் தான் ஆயிருக்கு. சில பேர் கட்சியில் இல்லைங்க நல்லா வேலை செய்யறோம், ஆர்கனைஸ் பண்றாரு, இந்த சித்ரா பௌர்ணமி இது கூட முகுந்தன் தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அந்த குடும்பத்திற்குள்ள தான் மறுபடியும் அந்த பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பாக்குறோம். அப்படி கொடுக்கப்பட்டாலும் இப்போ நீங்க சீனியர் ராமதாஸ் அவர்களை பத்தி தெரியும். நம்ம அவரு எவ்வளவு போராட்டங்கள் மேற்கொண்டாரு, இந்த 1 இயர் போராட்டங்கள் எவ்வளவு செஞ்சாரு, தினம் எவ்வளவு அறிக்கைகள் கொடுப்பாங்க. என்ன சொல்லப்போனா பல கட்சிகளும் பேசாத பல விஷயங்களை பாமக தான் பேசுவாங்க. அது ஒரு சில பேர் விமர்சனம் எப்போதும் அறிக்கை கொடுப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப வலிமையான தேவையான அறிக்கைகளை கொடுப்பாங்க. நிதிநிலை ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வந்திருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம பாமக பார்க்கணும். அந்த அழுத்தம் எல்லாம் இருந்துச்சு. சமூக நீதி போராட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்களை பாதை மாறி போயிட்டாங்க. இந்த ஜாதி சார்ந்த விஷயங்களுக்கு பாதை மாறி போராட்டங்கிறது இருக்கு. பட் ஆனாலும் அவர் அளவிற்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையாக உழைக்கிறாரா? நான் 2-3 விஷயம் கேட்கிறேன். ஒன்னு, பாராளுமன்றத்துல ஒவ்வொரு வாட்டியும் அட்டெண்டன்ஸ் பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே பாராளுமன்றத்துக்கு போவதில்லை. கஷ்டப்பட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்குறாங்க யார்கிட்டயோ, அந்த ராஜ்யசபாவுக்கு போறாரா போக மாட்டேங்கிறாரா அப்படின்னா இல்ல அவர் போறதே இல்லை. சரி, எந்த அளவிற்கு வீரியமான போராட்டங்கள் 10% நம்ம போன வருஷம் அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல போராட்டங்கள் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அதுல சிக்கல் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாத சிக்கல் இருக்கு. 10ங்கிறது சரியா தவறா, அதற்கு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதுக்கான கணக்கீடுகள் இல்லை.
அப்ப அதற்கு வீரியமான போராட்டங்களை கையில் எடுத்தார்களா? இல்ல. ஒரு சார் அது தொடர்ந்து அம்புலி ராமதாஸ் அறிக்கைகளாகட்டும், அவருடைய செய்தியாளர் சந்திப்பு ஆகட்டும், தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டே வராரு. இந்த விஷயத்துல முனைப்பு காட்டல, இந்த வழக்க நடத்துறதுல ஆர்வமா திமுக திமுக அரசு செயல்படல, பேரளவு நடத்துறாங்கன்னு பலமுறை சொல்றாரு. தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பாமக இருக்குது. ஆமா, வலியுறுத்துறாங்க சார், வலியுறுத்துறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தீவிரமாக அது செயல்படுத்துற இடத்துல ஒரு பிரஷர் பாயிண்டா மாறுறாங்களா, திமுகவிற்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? இவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரு, தலைவரான பிறகு இவர் எத்தனை சுற்றுப்பயணங்கள், நான் சொல்றது மாவட்ட கூட்டங்கள் போடுவாங்க, நீங்க மாநாடுகள் போடுவாங்க, அதெல்லாம் வேற. தொடர்ச்சியாக இப்ப நீங்க பார்த்த அண்ணாமலை அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் போனாரு, ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனார். எதுக்காகனா கட்சியினரை உத்வேகப்படுத்துறதுக்கும் அடுத்த கட்டத்திற்கு அவங்களை கூட்டிட்டு போறதுக்குமான விஷயங்களை செய்யணும். அந்த அளவிற்கு வீரியமா செயல்படுகிறாரா? ஏன்னா இப்ப ஒரு விஷயம், நீங்க இப்ப சித்ரா பௌர்ணமியே எதற்காக முகுந்தன் தலைமையில கொடுக்குறாங்க? இப்ப ராமதாஸ் அவர்களே கடுமையா வேலை செய்கிறார், அவரே பார்ப்ப கட்சிக்காக நிரந்தரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாருன்னா, ராமதாஸ் அவர்களே என்ன சொல்வாரு, பையனே பார்க்கட்டும், அவரே தலைவராக இருக்கார், இல்ல அவரோட முடிவு கொட்டலாம், அவர் யாராவது அப்பாயின்ட் பண்ணட்டும். அதுவும் ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அவர் வேலைகள் சீனியர் ராமதாஸ் அளவிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேலை செய்கிறாரா என்றால் வேலை செய்யவில்லைங்க. அப்ப அவர் என்ன பாக்குறாரு, முகுந்தனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம்னு சொல்றாரு. அது இவருக்கு ஏற்புடையதாக இல்ல இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த சிக்கலும் இருக்கிறது. மிக முக்கியமாக இது குடும்ப சிக்கல், இன்னொன்று கூட்டணி சிக்கல். இந்த கூட்டணி இப்போ யாரிடம் எந்த கூட்டணிக்கு போறது? கடைசியா இது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இணைந்தா இதுல பெரிய மாற்று கருத்தே இருக்க போறது இல்லை. நீங்க அதிமுக போறதா பாஜக போறதாங்கிற பிரிவினைகள்லாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இது இது முடிவாகாத நேரத்தில் இது எந்த கூட்டணிக்கு செல்வது, எந்த வழியில் பயணிப்பது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வி எழும்பொழுது, அந்த முடிவுகளை இனிமேல் நானே எடுக்கிறேன். ஒரு நிறுவனராக இருந்து நான் தான் கட்சியை ஆரம்பிச்சேன், நான் தான் உங்களை அப்பாயின்ட் பண்ணேன், நானே இனிமேல் அந்த முடிவு எடுக்கிறேன் இடத்திற்கு ராமதாஸ் அவர்கள் நகர்கிறார் பார்க்கிறேன். நிறைவா அவங்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னா அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அது ஒரு செட்டான மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. ஆனா நீங்க சொன்னீங்க அது ஆன மாதிரி தெரியல, வெளிப்படையா தெரியல, சில போட்டோ பார்க்க முடியும், சந்திச்சாங்க, அதோட நின்றுச்சு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுவும் ஒரு சுமூகமா ஒரு முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்ல மேலும் ஒரு புகைச்சலையோ அல்லது பாமகவுக்குள்ள ஒரு சில பேர் சொல்றாங்க அதிகபட்சமா பிளவு அப்படிங்கிற வார்த்தையோட அந்த அளவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ன? சார், பிளவுக்கான வாய்ப்புகள் இல்லை சார், பிளவுக்கான வாய்ப்பு இல்லை சார். பிளவு ஏற்பட்டால் அது இன்னுமே அந்த கட்சியை வீழ்ச்சி அடைதான் செய்யும். இன்னைக்கு கட்சிக்கு தேவை இந்த வாக்கு வங்கியை எப்படி அதிகமாக்குவது, யார்கிட்ட எந்த ஒரு கூட்டணிக்கு போனாலும் சீட்ஸ் அதிகமா எப்படி வாங்குறது, ராஜ்யசபையில திரும்ப சீட் எப்படி வாங்குறது, இப்படிதான் இருக்குமே தவிர பிளவு என்பது இன்னுமே அந்த கட்சியை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புல தான் இருக்கு. என்னன்னா இனிமேல் முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்தில் நான் தான் இருப்பேன், என்னோட முடிவுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படிங்கறத நான் அன்புமணி ராமதாஸ் நான் நீக்கணும் அவர் செயல் தலைவராக செயல்படட்டும், நான் எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்படணும் அப்படிங்கறத ராமதாஸ் வலியுறுத்தி சொல்வார்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க அதை யார் வென்றார்கள் அப்படிங்கறத பார்க்கும்பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி யார் எடுத்து நடத்த போறாங்க, முகுந்தன் தலைமையில தான் நடக்க போகுது, இல்ல முகுந்தனுக்கு அந்த ஒரு இதுலயே ஏதாவது பொறுப்புகள் அறிவிக்க போறாங்கன்னா நிச்சயமாக சீனியர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாதான் இன்னைக்குமே அந்த கட்சியில ஈடுபடும் அப்படிங்கறது நமக்கு உறுதியாக நினைக்கிறேன். பிளவுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.